இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் காமுடி போல் தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் இதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் 1/2 ஸ்பூன் போல் கசகசா இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு ஃபைனலாக வந்து கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக